ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராஃபு. இன்னைக்கு என்ன இருட்டில் நின்று சமைக்கிறதேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கலாம்னு ஆரம்பிக்கும் போது பவர் கட் ஆயிடுச்சு. 3 ஃபேஸுமே இல்லை. சரி, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சேன்றதுனால இருட்டிலே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்தா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி 300 கிராம் பாஸ்தாவை போட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருவோம். ஒரு 90% வெந்த பிறகு அதை தனியாக வடிகட்டிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அப்படியே வச்சிருவோம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு நான் 4 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கப்பு வெங்காயம் அப்புறம் குடமிளகாவும் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கப்பு கார்ன் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு உப்பும் போட்டு கொஞ்ச நேரம் சார்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் திக்கா வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா திக்கா வந்த பிறகு நான் 100 கிராம் சீஸ் வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் கிரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலியன் சீசனிங், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம சாட்டே பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த வெஜிடபிள்ஸ்ல இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க பாஸ்தாவும் இதுல மிக்ஸ் பண்ணி ஃபைனல் டச்சிங்கா அதுக்கு மேல ஒரு ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் தூவி விட்டோம்னா நம்மளுடைய கிரீமியான சீஸியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்மளுடைய பாஸ்தா எவ்வளவு கிரீமியா சீஸியா வந்திருக்குன்னு. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இந்த ஒயிட் பாஸ்தாவை டார்க் க்ரீம்ல உட்காந்து செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். டெஃபினட்டா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.